வணக்கம். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குருகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்து பொங்கும் மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கஞ்சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் பூனல் பொங்க பங்கைய பூம்புன்னல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். ரொம்ப அழகா மார்கழி மாதம் 13ஆம் நாள் பாவை நோன்பு நோக்கிற பெண்கள் எல்லாம் குளத்துக்கு நீராட போறாங்க. அந்த குளம் எப்படி இருக்கான் தெரியுமா? அந்த குளத்துல கருங்குவளை மலர்கள் எல்லாம் பூத்திருக்கான், தாமரை மலர்கள் எல்லாம் பூத்திருக்கான். அங்க மேல பறவைகள் எல்லாம் ஒலிச்சுட்டு இருக்கு, கீழே பாம்புகள் எல்லாம் பின்னி பிணைந்து திரிஞ்சிட்டு இருக்கு. இவ்வளவு அருமையா இருக்கிற இந்த குளத்துல தங்களுடைய அழுக்குகளை எல்லாம் போக்கணும்னு பாவை பெண்கள் குளிக்க போறாங்க. அதை பார்த்த உடனே அந்த பெண்களுக்கு யாரு தெரியுமா ஞாபகம் வராங்க? எம்பிரானும் எம்பிராட்டியும் ஞாபகம் வராங்க, அம்மையப்பன் ஞாபகத்துக்கு வராங்க. பார்த்த உடனே அந்த கருங்குவளை மலர்லாம் எப்படி இருக்கா? பார்வதி தேவி மாதிரி இருக்கான். தாமரை பூவை பார்த்த உடனே சிவபெருமான் மாதிரி இருக்கான். அங்க இருக்கிற பறவைகள், ஒலிக்கிற பறவைகள்லாம் பார்வதி அன்னையினுடைய கையில இருக்கிற வளையல்கள் மாதிரி இருக்கான். அங்க பின்னி திணிகிற பாம்புகள் எல்லாம் சிவபெருமானுடைய உடம்பிலே பின்னி இருக்கிற பாம்பு மாதிரி இருக்கு. அதனால அந்த அம்மையும் அப்பனும் வந்து நம்முடைய அக அழுக்கை நீக்குவதற்காக வந்து அருள் தருகிறார்கள். நாம் இங்கே புற அழுக்கை நீக்கி கொண்டிருக்கிறோம் என்று அழகாக பாவை நோன்பு நோக்கிற பெண்கள் எல்லாம் சிவபெருமானுடைய பெருமையை, அம்மையப்பனுடைய பெருமையை அழகா பாடுறாங்க. இந்த பாட்டுல மாணிக்கவாசக பெருமான் ரொம்ப அழகா பாவை பெண்கள் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி இருக்காரு. ஒரு முறை ஒருத்தன் என்ன பண்ணினானா, தன்னுடைய நிலத்தை இன்னொருத்தனுக்கு வித்துட்டான். மறுநாள் வந்து வித்தவங்கிட்ட அவன் வந்து சொன்னா, இதோ பாருப்பா, நான் உனக்கு நிலத்தை மட்டும்தான் வித்திருக்கேன், ஆனா அதுல நிறைய பம்பு செட்டு கிணறெல்லாம் இருக்கு. அந்த பம்பு செட்டு கிணறுல இருக்கிற தண்ணி என்னோடது, நான் அதை விக்கல, அதனால நான் எப்ப வேணா வந்து உன் கிணத்துல தண்ணி எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொன்னான். அதை வாங்கினவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, ஐயா நீங்க சொன்னது சரிதான், நீங்க வாங்க, உனக்கு 2 நாள் டைம் தரேன். இந்த 2 நாளைக்குள்ள இந்த கிணத்துல இருக்கிற அத்தனை தண்ணியையும் நீங்க எடுத்துடணும். 2 நாளைக்கு மேல கிணத்துல தண்ணி இருந்தது, என் கிணத்துல இருக்கிற தண்ணிக்கு நீதான் வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அவ்வளவுதான், இவன் விடா கொண்டன்னா அவன் கொடா கண்டன். இப்படிதான் நம்ம சமுதாயத்துல வாழ்க்கையில ஒவ்வொரு மனசும் இருக்கு. இந்த ஒவ்வொருத்தருடைய மனசுல இருக்கிற அழுக்கு போகணும்னா இந்த மார்கழி மாதத்துல இறைவனுடைய பெருமையை, புகழினை பாடுவோம். மனசுல களங்கமில்லாம இறைவனுடைய திருநாமத்தை பாடுவோம். நன்றி, வணக்கம்.